லிங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேருடைய கோவை மாநகர மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஆவினில் இருந்து ஆவின் பால் விற்பனை செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தாச்சுன்னா இது ஆவின் முகவர் சங்கம் தான் இன்னைக்கு இந்த தலைமையேற்று இந்த விஷயத்தை நடத்திருக்கணும். ஆனா ஆவின் முகவர் சங்கம் ஆவின் நிர்வாகத்துக்கு சாதகமா இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க இந்த பிரச்சனை கையில் கொண்ட ஒரு காலகட்டத்தில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஆவின்ல இப்ப டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆவின்ல புதுசா ஒரு ஆப்பை உண்டு பண்ணிடுறாங்க. நாங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஆப் மூலம் தான் கட்ட முடியும். அதாவது பால் ஆர்டர் போடுறது, பால் கமிஷன் வர்றது, கார்டு பால் போடுறது, இப்படி எல்லாமே அந்த ஆப்ல தான் செயல்பாடு இருக்கு. அப்படிங்கும்போது நாங்க பாலுக்கு பணம் கட்டும் போது எங்களுக்கு கரெக்டா பால் வர்றதில்ல. ஒரு சிலருக்கு ஆப் பிரச்சனை பாலே மறுநாள் சப்ளை ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. கமிஷன் 2-3 மாசமா வராம இருக்கு. அது மாதிரி கார்டு பாலுக்கு சரியா உங்களுக்கு ஒரு கார்டு பால் சரியா சப்ளை ஆகிறதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா அது அந்த உங்களுக்கு அதுக்குள்ள சார்ட்டுகள் தர்றதில்ல. வாடிக்கையாளருக்கும் பூத்துக்காரங்களுக்கும் அதனால பிரச்சனை வருது. அது மாதிரி கார்டு பால் நாங்க சர்வீஸ் பண்ணா நாங்க இலவசமா சர்வீஸ் பண்ணோம்னா எங்களுக்கு அவ்வளவு கமிஷன் இதுவரை 40 வருஷமா கொடுத்துருக்காங்க. இப்ப எங்களுக்கு அந்த கமிஷன் கிடையாதான். இது மாதிரி எங்க இந்த புது வச்சு எங்க வஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதனால நாங்க மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே 3 திரும்ப சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பால்வளத்துறை அமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். ஆனா ஆவின் பொது மேலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க கொடுக்குற ஒவ்வொரு மனுக்கும் ரிப்ளை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அதான் சர்வர் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. இதை தேவையில்லாம ஆவினுக்கு விரோதமா ஒரு 10 பேர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசி மதிப்பு அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கு. நாங்க இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த ஆவின் பொது மேலாளரையும் எங்களையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு விசாரணை நடத்தினா மட்டும்தான் உண்மைத்தன்மை வரும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு